நம்புங்க, நம்ம அமைதியான மாநிலத்தில் தான் இருக்கிறோம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். நம்ப முடியுதா உங்களால்? அதே தமிழ்நாட்டில் தான் ஒரு அரசு மருத்துவமனையில் இளைஞர் ஒரு டாக்டரை போய் கத்தியால் குத்துறாரு. அதே தமிழ்நாட்டில் தான் மாமூல் கொடுக்காம ஒரு பெண்ணை வந்து ஒரு ரவுடி சரமாரியாக வெட்டி கொள்கிறாரு. அதே தமிழ்நாட்டில் தான் நீலகிரியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கரண்ட் இல்லாமல், அதாவது பவர் இல்லாமல் டார்ச் லைட்டை வச்சு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு பக்கம் ஒரு படியில் நம்ம சேஃபாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க முடியும். அப்படி இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு உள்ளார்ந்த விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து ஆராயிற விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள் நம்ம நிறையவே இருக்குது. செய்தி ஊடகங்களில், அச்சு ஊடகங்களில் நிறைய விஷயங்களை படிக்கிறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் சென்னையில் கிண்டியில் அரசு மருத்துவமனையில் ஒரு டாக்டரை ஒரு இளைஞன் கத்தியால் குத்தியிருக்காரு. இதுக்கான விஷயங்கள் என்ன? அவர் கைது பண்ணியிருக்காங்க, அந்த டாக்டர் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு, அவரும் வந்து இப்போ நலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலன்னு சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு டாக்டர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து சேஃப்டி வேணும். இப்போ அரசு மருத்துவர்களுக்கு, முக்கியமாக வந்து அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் நியாயமான போராட்டம் தானே, அதை நம்ம ஏற்றுக்கணும் இல்லை. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் வந்து ஏன் வந்து போய் கத்தியால் குத்தணும்? அவருக்கு என்ன தனிப்பட்ட விரோதம் இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து அரசு மருத்துவமனையில் தன்னுடைய அம்மாவை ஒரு சிகிச்சைக்காக கொண்டு போகும்போது கடந்த ஒரு வருடமாக அந்த சிகிச்சை வந்து பலனின்றி, இந்த சிகிச்சை வந்து சரியாக பண்ணாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த மாணவனையும் அந்த அம்மாவையும் தரக்குறைவான வார்த்தைகளை பேசி திட்டி, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போகும்போது அந்த மருத்துவமனையில் அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ அங்கே சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச இந்த மாணவன் விரக்தியில் 2-3 டைம் டாக்டர்கிட்ட பேசியிருக்கான். அந்த டாக்டர் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருந்ததால் கோபத்தின் வெளிப்பாடு தான் இது, வந்து உணர்ச்சி வசப்பட்டு பண்ண விஷயம் அப்படின்னு ஊடகங்களே சொல்கிறாங்க, அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு டாக்டர், ஒரு அரசு மருத்துவர் கண்டிப்பாக மக்களுக்கான ஒருத்தவங்க தான், மக்கள் பணி செய்யக்கூடியவங்க தான், அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் தான். ஆனால் அது யாருக்காக அந்த பணியை செய்கிறாங்க? பொதுமக்களுக்காக செய்கிறாங்க. அதாவது பணம் கொடுத்து மருத்துவம் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் தான் அரசு மருத்துவமனையை போய் அணுகுறாங்க. அப்படி அரசு மருத்துவமனை அணுகுறவங்கள்ட்ட போய் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி இலக்காரமாக பார்க்கக்கூடிய ஒரு சில அரசு மருத்துவர்கள் இருக்காங்க இந்த நாட்டில். நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லலை. ஏன்னா நீ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அப்படின்னா உங்களை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும், உங்களை அப்ரோச் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அங்கே வரக்கூடிய நோயாளிகளையும் அங்கே பொதுமக்களையும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க, ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்னப்போ டாக்டர் தானே, நீங்கள் வந்து அரசாங்கத்தில் சம்பளம் கூடிய டாக்டர் தானே, அந்த அரசாங்க சம்பளம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? பொதுமக்களுடைய வரி பணத்தில் தானே வருது. அந்த பொதுமக்கள் சேவை செய்ய தானே அங்கே இருக்கீங்க. நீங்கள் அந்த சேவை செய்யறதுக்கு நீங்கள் பணம் வாங்கிக்கிறீங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது வரக்கூடிய பொதுமக்களையும் வரக்கூடிய நோயாளிகளையும் உங்களால் அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்க்க முடியலன்னா அப்போ நீங்கள் கடவுளுக்கு நிகரான உங்களை ஏன் கூப்பிடுனாங்க? உங்களை ஏன் கடவுளுக்கு நிகரான மதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் எழும்புது. இன்னொரு பக்கம் அரசு மருத்துவமனையில் இன்னும் நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அந்த அநியாயம் ஏற்கப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல, சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அரசு மருத்துவமனைக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அந்த அம்மா சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த கத்தியால் குத்துன அந்த பையன் இருக்காங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்தே பேச மாட்டாராம். அந்த ஃபைலை இப்போ கையில் கூட தூக்கி தூர போடுவாராம், அசிங்கமாக திட்டுவாராம். அங்கே இருக்க எல்லா வார்டுலேயும் அந்த டாக்டர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கான். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது எப்படிங்க நாங்கள் எப்படிங்க இது பண்ண முடியும்? நாங்கள் வந்து ஒரு ஏழை, நாங்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு வரோம் அப்படின்னு அவங்களுடைய குமரலை சொல்கிறாங்க. உடனே இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போயிட்டு அந்த கத்தி குத்து நடந்த உடனே வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் நடந்த எல்லா ஆவணத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு என்ன அனுமதி இருக்குது? அவங்களுடைய சின்ன பையனும் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாருமே இப்போ இங்கே இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இங்கே வந்து டாக்டருக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா? அப்போது யாருமே அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லையே. சம்மந்தப்பட்ட டாக்டர் தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையான்னு யாருமே சொல்லவே இல்லையே. அதை பற்றி யாரும் பேச மறுக்கிறாங்களே. அப்போது எப்போதுமே பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தான், அந்த காமன் மேன் தான். அதாவது காசு இல்லாமல் நம்ம போய் அரசாங்கத்தை நம்ம போய் நம்பி இருக்கோம் இல்லைங்களா?
காசு இல்லாமல் நம்ம போய் அரசு பள்ளியில் படிக்கிறோம் இல்லைங்களா, காசு இல்லாமல் நம்ம அரசு மருத்துவமனைக்கு போகிறோம் இல்லைங்களா. ஸோ நம்மளை தான் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இருக்கிறவங்க எல்லாருமே. அப்போ தப்பு பண்ணதை யாருன்னு விசாரிக்கணுமா இல்லையா, அங்கே தப்பு பண்ணது யாருன்னு விசாரித்து தப்பு ஒரு வேளை டாக்டர் மேலே இருந்திருந்தால் அந்த டாக்டரை சரியாக அந்த பொதுமக்களை அணுகாத விதமும் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாத விதத்தையும் நீங்கள் வந்து அவர் மேலே துறை ரீதியாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா. அப்படி ஆக்ஷன் எடுத்தால் தான் அங்கே இருக்கிற அனைத்து மருத்துவர்களும் நீங்கள் வந்து ஒரு பாடமாக இருக்கும். அதை விட்டுட்டு இப்போ அரசு மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தான் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ண நியாயமான விஷயம்தான். ஆனால் எல்லாருமே 100% உங்களுடைய வேலை சரி செய்யணும் கேட்டால் கேள்விக்குறி தான் இல்லைங்களா. நிறைய அரசு மருத்துவமனைக்கு போய் நேராக ட்ரீட்மெண்ட் எடுத்த நிறைய பேருடைய குமுறல் இதுவாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அரசு மருத்துவர்களை வந்து ஒரு சில பேர் வேணும்னே, அதாவது லீகலாக வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாமல் இல்லீகலாக பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து கை வைக்கிறது, அவங்கள வந்து தகாத சொல்லி திட்டுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதால தான் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி அரசு மருத்துவத்துறையில் பணியாற்ற நீங்கள் யார் மேலே நீங்கள் வந்து அதாவது நீங்கள் இல்லீகலாக நீங்கள் எது பண்ணாலுமே உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களும் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் பண்ணுற தப்பால் ஒட்டுமொத்த மருத்துவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சிலர் பொதுமக்கள் பண்ணுற தப்பால் ஒட்டுமொத்த பொதுமக்களையும் குறை சொல்ல முடியாது. அப்போது இதை கரெக்டாக எடுத்து போகிறதுக்கு யாருடைய கையில் இருக்குது? அரசாங்கத்தோடைய கையிலும் இருக்குது, அரசு அலுவலர்களுடைய கையிலும் தான் இருக்குது. பொதுமக்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா, ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை என்னவாக மாறும். அதேமாதிரி அரசாங்கத்தில் இப்போ இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இவ்வளோ மருத்துவர்கள் தான் இருக்காங்க, மருத்துவர்கள் நீங்கள் அதிகப்படுத்துங்க, மருத்துவர்கள் பெருக்குங்க. நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலையும் பார்ப்பாங்களாம், ப்ரைவேட்டில் போய் நீங்கள் வந்து கிளினிக்கும் இப்போ வச்சுருப்பாங்களாம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமே ரொம்ப ஃபெயிலியராக இருக்குது, சிஸ்டமே சரியில்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மாமூல் கொடுக்காம ஒரு பெண்ணை போய் கத்தியால் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. சென்னையில் நேற்று நடந்த விஷயம் இது. நம்மளும் இதே தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த மாமூல் விவகாரம் இன்னும் இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து முதலமைச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, யாருமே மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பொதுமக்கள் அதே சமயம் அதுக்கு அதிகமாகவே பொதுமக்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு பக்கம் இன்னல்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே எதையோ மூடி மறைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மக்கள் நடக்கிற பிரச்சனை பற்றி இவங்க பேசுகிறதே இல்லை. இந்த நீலகிரியில் இந்த அரசு மருத்துவமனையில் இந்த பவர் கட் ஆகி ஒரு குழந்தைக்கு சிகிச்சை பெற்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பெருசாகவே இல்லை. அப்போது ஒரு அரசு மருத்துவமனையில் அதுவும் குழந்தைக்கு சிகிச்சை பெற இடத்துல அந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேட் கூட இல்லை. அப்படிங்கும்போது எவ்வளோ நம்மளுடைய தமிழ்நாடு பின்தங்கி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். நம்ம வந்து வடக்கை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோம், வட மாநிலங்களை பார்த்து. அப்போ நம்மளுடைய மாநிலம் எந்த நிலைமையில் இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். முக்கியமாக இளைஞர்கள், எங்கள் அப்பா மக்கள் இந்த கட்சியில் இருந்தாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த சாதியில் நாங்கள் இருக்கோம், இந்த மதத்தில் நாங்கள் இருக்கோம், அதனால் இந்த கட்சி தான் ஓட்டு போடும் அப்படிங்கிற நிலைமை மாறி யார் உண்மையாகவே மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற மனநிலைக்கு இளைஞர்கள் வந்தால் மட்டும்தான் ஆட்சியாளர்களும் ஆட்சியில் இருக்கிறவங்களும் பயப்படுவாங்க. அப்படி அந்த பயம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது போகும் எண்ணம் வரும். அப்படி வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பல சம்பவங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அடுக்கடுக்கா. கொலை செய்தவர்கள், அதாவது கொலை செய்ய முயற்சி செய்தவர் கைது பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் கொலை செய்தவர் கைது பண்ணிட்டாங்க, டாக்டருக்கு வந்து சிகிச்சை கொடுத்துட்டாங்க, எல்லாமே நடந்துருச்சு. அப்படி இருந்தாலும் இந்த விஷயம் இனிஷியேட்டிவாக பண்ணுறதுக்கான முக்கியமான மூல காரணங்கள் என்ன, அந்த மூல காரணங்கள் எப்படி தடுக்கணும், அது எப்படி வந்து நடைமுறைப்படுத்தணும், மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு வேணும், பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். அப்போ அதை நம்ம எப்படி கையாள முடியும் அப்படிங்கிறது தான் யோசனையை தவிர ஒரு சைடு, அதாவது ஒரு சம்பவம் இருந்தால் நாணயம்னா ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த பக்கமும் நியாயத்தை பார்க்கணும், இந்த பக்கம் நியாயத்தை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அப்படி ரெண்டுமே பேலன்ஸாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளுடைய சமூகத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பேலன்ஸாக கையாளவே முடியும். அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்தாங்க, கைது பண்ணிட்டாங்க, இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எல்லாமே இருந்தாலுமே இது நடக்கிறதுக்கான மூல காரணங்கள் என்ன, அதை முதல்ல அலசி ஆராயணும். இங்கே இப்போது கிண்டியில் இந்த விஷயம் நடந்திருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க அனைத்து மருத்துவர்களும் வர பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் உரிய மரியாதை கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். அப்படி உண்மையாகவே கொடுக்குறவங்கள கண்டிப்பாக எந்த நோயாளிகளும் எந்த பொதுமக்களும் சீண்டவே மாட்டாங்க, ரொம்ப மரியாதை ரெஸ்பெக்டாக இருப்பாங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம்தான். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சில டாக்டரால் ஒட்டுமொத்தமாக எல்லா டாக்டர்ஸ்க்கும் சரி, ஒரு சில பொதுமக்களால் ஒட்டுமொத்தமாக எல்லா பொதுமக்களுக்கும் சரி, ஒரு சில காவல்துறையால் ஒட்டுமொத்தமாக எல்லா காவல்துறைக்கும் அப்படின்னு நம்ம இங்கே தான் குரூப்பாக பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தவங்க தப்பு பண்ணால் அவனாலே அப்படி தான் இருப்பாங்க, அந்த அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்த ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அப்படி முத்திரை குத்த ஆரம்பிக்கிறது ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கும்பொழுது, கண்கூடாக பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப பயமாகவும் இருக்குது, ரொம்ப ஆபத்தாகவும் இருக்குது.
பொறுத்திருந்து பார்க்கலாம் பின்வரும் காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி மாறும், எப்படி இதை கையாள போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.